வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு குண்டலகேசி. குண்டலகேசி என்பவர் பெண். இந்த பெண் சோழ நாட்டில் வணிகர் குலகத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் துறைமுகம் அருகில் பெரிய வணிகர் மகளாக பிறந்தவர்கள். இவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே தாயை இழந்து விட்டதால் தந்தை தான் என்ன பண்ணார், வளர்த்தார். ரொம்ப செல்லமாக எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது இந்த பெண் பருவமடைந்தவுடன் மாளிகையில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு பெரிய வீரன் மாதிரி இருக்கிறான். அவனை என்ன பண்ணுறாங்க, 2 கையிலையும் சங்கிலி போட்டு கட்டி இழுத்து செல்கிறார்கள். இதை பார்த்தவுடன் ஏன் என்று அவள் கேட்கிறாள். அங்கு உள்ளவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இவன் பெரிய திருடன். இந்த திருடனை அழைத்து சென்று கழுமரத்தில் ஏற்றப் போகிறார்கள், தூக்கு தண்டனை நிறைவேற்றப் போகிறார்கள், வழிப்பறி கொள்ளைக்காரன் என்று கூறுகிறார்கள். உடனே இவளுக்கு ஏதோ தெரியவில்லை, ஏதோ இனம் புரியாத ஒரு வித நெகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. உடனே அவளுடைய தோழிகளுக்கெல்லாம் கூறுகிறாள், நான் மனம் செய்தால் இவனை தான் மனம் செய்து கொள்வேன் என்று தன்னுடைய தந்தையிடம் கேட்கிறாள். எனக்கு அந்த திருடனை தான் பிடித்திருக்கிறது, எனவே நான் அவனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்பா என்று கூறுகிறாள். உடனே தன்னுடைய மகளின் ஆசைக்கு இணங்கி சரி என்று கூறி அரசனிடம் போய் முறையிடுகிறார். அவனை விடுதலை செய்து விடுங்கள், என் மகள் விரும்புகிறாள் என்று. உடனே மன்னர் சொல்கிறார், என்ன உமக்கு பைத்தியமா? அவன் வழிப்பறி கொள்ளைக்காரன், அடித்துதான் துன்புறுத்திதான் பணத்தை எல்லாம் திருடுவான். அப்படிப்பட்டவனுக்கு உன்னுடைய ஒரே மகளை திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறாயே என்று கேட்கிறார். அதற்கு என் மகள் விரும்பிவிட்டால் நான் என்ன பண்ணுவது என்று கூறுகிறார். உடனே அவர் விடுதலை செய்து கொடுக்கிறார்கள். உடனே இவர் என்ன பண்ணுறார், அதற்கு தக்க சன்மானமாக 81 யானைகளையும் அவனுக்கு நிகரான தங்கங்களையும் பரிசாக நன்கொடையாக மன்னருக்கு அளித்து அந்த திருடனை அழைத்து வருகிறார். அழைத்து வந்து திருமணமும் செய்து கொடுக்கிறார். இப்பொழுது இல்லற நல்லறமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவனுக்கு ஆனால் திருடனுக்கு திருடன் புத்தி தானே இருக்கும். திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அதே மாதிரி இவனுக்கு அங்கே பார்க்கின்ற பொருட்கள் மீதும் பணங்களின் மீதும் ஆசை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இதை அவள் உணர்ந்தாலோ இல்லையோ விளையாட்டாக கிண்டலாக கூறிவிடுகிறாள், நீ திருடன் தானே என்று. உடனே அவனுக்கு கோபம் வந்தது, அதனால் அடக்கிக் கொள்கிறான். இவளை எப்படியாவது பழி வாங்கிவிட வேண்டும் என்று எண்ணி அவளை, நான் என்னுடைய குலதெய்வமாகிய காட்டில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும், அதனால் நீயும் வருகிறாயா என்று கேட்கிறான். இவள் கள்ளம் கபடமற்றவள், கணவனை கண்கண்ட தெய்வம் என்று நினைப்பவள். உடனே என்ன பண்ணுகிறாள், சரி என்று தன்னுடைய நகைகளை எல்லாம் ஆபரணங்களை எல்லாம் உல்லாசத்திற்கு செல்வது போல், உல்லாச பிரயாணம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டூருக்கு போகிற மாதிரி எல்லா நகைகளையும் போட்டுட்டு கிளம்பி அவனுடன் செல்கிறாள். மலை கோயிலில் உள்ள அந்த இறைவனை வழிபட்டு விட்டு உயரமான மலைக்கு அழைத்து செல்கிறான். அழைத்து சென்றவன் அவளிடம், இந்த துணிகளில் உன்னுடைய நகைகளெல்லாம் கழட்டி போடு என்று கூறுகிறான். உடனே இவளுக்கு புரிந்துவிட்டது, ஏன் என்னை ஏதாவது செய்ய விரும்புகிறாயா, என்னை கொலை பண்ண நினைக்கிறாயா என்று கேட்கிறாள். ஆமாம், நீ அன்று கூறினாய் அல்லவா திருடன் என்று, அதை என் மனதில் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணிவிட்டேன். என்னால் முடியாது, இப்பொழுது நான் உன்னை கொல்லப் போகிறேன் என்று கூறினான். உடனே இவள் எல்லா நகைகளையும் கழட்டி கொடுத்துவிட்டு, நாதா, நான் உன்னுடைய காலை தொட்டு கும்பிடணும், அதுவும் 3 முறை சுற்றி வந்து, நீ தானே எனக்கு கண்கண்ட தெய்வம், அதனால் நான் என்ன பண்ணுறேன், உன்னை 3 முறை சுற்றி வந்து நான் கொடுத்து விடுகிறேன், நீ என்னுடைய ஆசை நிறைவேறியோட நீ தள்ளிவிட்டு கொன்றுவிடு என்று கூறிட்டார். உடனே இவன் என்ன பண்ணான், நிற்கிறான். இவன் என்ன பண்ணுறான், 3வது சுற்றுக்கு வந்து அவனுடைய காலில் வணங்கும் போது காலை வாரி விடுகிறாள். உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து இறந்து விடுகிறான். அவள் நினைக்கிறாள்,
நாம் இவனை கொல்லவில்லை என்றால் இவன் இதே மாதிரி தானே வேறு யாராவது ஒரு பெண்ணை திருமணம் செய்து இதே வேலையை தானே செய்வான். அப்பொழுது இவனும் இருக்க வேண்டாம் என்று எண்ணி கொன்று விடுகிறார். கொன்றுவிட்டு அங்கேயே என்ன பண்ணுறார், ஊருக்கு திரும்புவதற்கு மனம் வரவில்லை. ஏன்னா அவங்க ஊரில் எல்லாருமே சொன்னாங்க வேண்டாம், அரசர் முதல் சொன்னாங்க, அரசர் முதல் ஆண்டி வரை சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க வேண்டாம், அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், அவன் திருடன், வழிப்பறிக்கொள்ளைக்காரன், என்றாவது ஒரு நாள் பழி வாங்குவான் என்று. அவனுடைய குணம் அதுதான் என்று கூறினாலும் அவன் என்ன பண்ணுவான், நான் அவனை திருத்தி விடுகிறேன் அப்படின்னு தானே சொல்லியிருந்தா. அதனால் இனிமேல் நம்ம அங்கே போனாலும் நம்மளை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எள்ளி நகையாடுவார்கள். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேயே சுற்றி கொண்டே இருக்கிறாள். அப்பொழுது அந்த பனை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன விடலன்னு சொல்லுவாங்க, அந்த பனை சின்ன கன்றுகள் இருக்குது தானே, சின்ன சின்ன கண்ணாக இருக்குல்ல, அதில் இருக்கிற கருக்கு மட்டையை எடுத்து தலையில் அப்படியே சீவுறா. அப்புறம் ரத்தம் சொட்ட சொட்ட என்ன ஆகுது, சதையோடு வருது. அங்கங்கே விட்டு விட்டு வரதுனால எல்லா முடியையும் எடுத்துட்டு கொஞ்ச நாள் ஆனோடனே அது முடி சுருட்ட முடியாயிருது. இப்போ யாருக்குமே அவளை அடையாளம் தெரியாது. உடனே இவன் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவன் நினைக்கிறா, புத்த துறவிகளை பார்க்கிறாள். புத்த மடத்தில் போய் பெண் துறவியாக அங்கே போய் சரணடைந்து குண்டலகேசி அங்கேயே என்ன பண்ண துறவி வாழ்க்கையை வாழ்கிறாள். வாழ்ந்தாலும் ஒரு நல்ல பெண்ணாக தான் வாழ வேண்டும் என்று அவள் முடிவு செய்து துறவியாக மாறிவிடுகிறாள். நன்றி, வணக்கம். இதை கேட்டவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். நன்றி, வணக்கம்.